ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான பீஃப் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்து அளவான உப்பு போட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் மட்டன் மசாலான்னு விற்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் போட்டுட்டு, பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி அதையும் நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அளவான தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுக்கோங்க. நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணியை வற்ற விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம செய்ய போகிறது தான் அந்த பீஃபுக்கே ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். மற்ற எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கின தேங்காயையும் அதையும் நல்லா வதக்கிக்கங்க. பொன்னிறமாக வதக்கி அதை எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம குக்கரில் பீஃபோட தண்ணியெலாம் வற்ற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பல்லாரி ஒரு 3 பல்லாரியை போட்டு அந்த எண்ணெயில் வதக்கணும். நம்ம தேங்காய் வதக்கியிருக்கோம், கருவேப்பிலை வதக்கியிருக்கோம். இப்போ பல்லாரி போட்டிருக்கோம். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. சும்மா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அதுக்கு நல்லா வதங்குறதுக்கு லேசாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வற்ற வச்ச பீஃபை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த பீஃபில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடணும். நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக வெளியே பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போதே அந்த பீஃப் டேஸ்ட் கொடுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, நல்லா தண்ணி எண்ணெய் வெளியே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அந்த வதக்கி வச்சுருந்த தேங்காயையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான பீஃப் ஃப்ரை ரெடி ஆயிடும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் சூப்பரான அதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் பார்த்துக்கோங்க. இது கேரளாவில் ஃபேமஸான டிஷ்ஷு. பீஃப் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். மீண்டும் மீண்டும் இப்படித்தையும் செய்வீங்க நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை உங்களுக்காக போடுறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் கைஸ்.